லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு சுப்பிரமணியம், ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு நிரூபித்திருக்கிறாரா திரு ராகுல் காந்தி இன்றைய உரையின் மூலமாக? அது இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்விகள், அது இந்த 2-3 நாங்களா கேட்கப்பட்ட கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தானே, புதுசா ஒன்றும் கேட்டு இல்லையா? அவரு போன கடந்த 10 வருடங்களாக இதே கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இந்த வாட்டி ஒரே ஒரு கூடுதலாக ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த நீட் பிரச்சனையில இந்த தேர்வுகளில் தேர்ந்த முறைகேடுகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட்ல அது விசாரணைக்கு உட்பட்டப்பட்டிருக்கு இல்லையா? அது முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தெளிவு பிறக்கும்னு சொல்றாங்க. மற்றபடி நீங்க கேட்ட டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஐயா பேசின விலைவாசி உயர்வா இருக்கட்டும், ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறாங்களே. அப்ப அந்த எனக்கு என்ன புரியுதுன்னா, அங்க கொடுத்த விளக்கங்கள் அவர்களுக்கு புரியவில்லை, மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதான் ஒரு பிரச்சனை. இங்க மக்களுக்கு புரிஞ்சு அவங்க 7 ரன்ல வின் பண்ணாலும் வின் தான், 70 ரன்ல வின் பண்ணாலும் வின் தான் இல்லைங்களா? வெற்றி கோப்பை தான் முக்கியம். அது இப்ப நம்ம இந்தியா அணி 7 ரன்ல வின் பண்ணிருக்காங்க. அத மாதிரி 292 சீட் எடுத்து திருப்பி மீண்டும் 3வது முறையாக பிரதம மந்திரி ராகுலுடைய அணுகுமுறை குறித்து பேசுறோம், எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய அணுகுமுறை குறித்து பேசுறோம், அதற்கு ஆளும் தரப்பிலிருந்து காட்டின பதட்டம் குறித்து பேசுறோம், அவங்க தரப்பு ரியாக்ஷன் குறித்து பேசுறோம். ராகுல் பேசும்போது 13 அமைச்சர்கள் குறுக்கிடுறாங்க, அவர் சொல்லாதத அவர் சொன்னதாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க விதிகளை தெரிஞ்சுட்டு வாங்கன்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமருக்கு இருக்கக்கூடிய அதே விதமான உரிமையும் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இங்க இருக்கு, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு, சபாநாயகர் பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும், ஆனா அப்படி நடந்துக்கிறது இல்ல, எனக்கிட்ட கை குலுக்கும் போது ஒரு விரைப்புத்தன்மையோட இருக்கிறாரு, பிரதமரை பார்க்கிற போது ஒரு பணிவா இருக்கிறாருன்னா பாரபட்சம் அங்கிருந்து தொடங்குதுன்றாரு, சபாநாயகர்கிட்ட அங்கிருந்து தொடங்குதுன்றாரு, வணக்கத்துல இருந்தே தொடங்குதுன்றாரு. என்னோட தனிப்பட்ட கருத்து, நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆக்சுவலா காலில் விழுந்து கூட கும்பிடுவாங்க, ரைட்டுங்களா? அந்த மாதிரி 71 வயது கிட்டத்தட்ட மோடி ஐயா அவர்களுக்கு, இவர்கள் ஓம் பிர்லாவுக்கு 61 வயது, வயதில் மூத்தவர்னால அந்த ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக சின்ன அவைக்குள்ள நீங்க சொல்றீங்க சார், அவைக்குள்ள சபாநாயகர் தான் நாட்டின் பிரதமர், வயதுல முதிர்ந்தவரா இளையவராங்கிறது பிரச்சனை இல்ல, அந்த அவையின் தலைவர் ஓம் பிர்லா சபாநாயகர். திரு ராகுல் காந்தி குறிப்பிடுவது வயது குறித்தல்ல, பதவியின் கண்ணியம் குறித்து. சபாநாயகர் அரசியல் சாசனம் சொல்லுது. அரசியல் சாசனம் எங்க சொல்லிருக்குங்க? எங்க சொல்லிருக்குங்க? மாதவன் சார் பேசட்டும், நீங்க கேட்டீங்க, அவர் என்னன்னு பிரீஃப் பண்ணிட்டோம். சபையை நடத்துவதில் பாரபட்சம் இல்லாம இருக்கிற சுப்பிரமணியன் சார் இல்ல, சுப்பிரமணியன் சார் அவர் பிரீஃப் பண்ணட்டுமே, மாதவன் சார் சொல்லட்டுமே. சபாநாயகர் என்பது ஒரு நபர் அல்ல, அது ஒரு நிறுவனம். நிறுவனத்துக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அவர் எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, எந்த அரசியல் பிரதம மந்திரியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் எழுந்து நிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்தா, ஏன்னா நீதி அரசர் என்பது பதவி வேறு, சந்திரசூடு சில்லவரா இருக்கலாம், அது இல்ல. அதே மாதிரி தான் இது புது நவீன ஜனநாயகத்தின் கலாச்சார நோக்கத்தோடு இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இது கலாச்சாரம் இல்ல, நவீனம். நவீனம் தான் முக்கியம், அதுதான் நம்ம அரசியல் சாசனமே சொல்லுது, அதை வச்சுதான் பார்க்கணும். அப்போ ஒரு பிரதம மந்திரியை கட்டிப்பிடிச்சு கண்ணடிச்சதெல்லாம் எந்த கண்ணியம், எந்த கட்டுப்பாட்டுல இருந்ததுங்க? அப்பெல்லாம் நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? அத சொல்லுங்க, அத சொல்ல உரிமை உண்டு. அத சொல்ல உரிமை உண்டு. பிரதம மந்திரியை கட்டிப்பிடிச்சு கண்ணடிக்கிறீங்க நீங்க. ஒரு வயதானவர் இருக்கிறாரு, அவருக்கு மரியாதை செலுத்துறாரு அப்படின்ற போது நீங்க உடனே இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட் ஆக்குறீங்க. அதாவது சார், நம்ம நீங்க தாராளமா சொல்லலாம், நான் ரெண்டையும் ஒரே ரூல வச்சு பாக்குறேன், நீங்க மனுஷரை வச்சு பாக்குறீங்க, அதுதான் நான் என்னோட சுப்பீரியர் அண்டர்ஸ்டாண்டிங். பாக்குறேன். ஓகே, சார் நாடாளுமன்ற மக்களவை விதிகளாக பாக்குறாரு. திரு அனுராக் தாக்கூர் அயோத்தின்னு குறித்து பேசும்போது மைக் ஆஃப் பண்ணப்படல, ஆனா ராகுல் காந்தி அயோத்தின்னு சொல்லுகிற போது மைக் ஆஃப் பண்ணப்படுது. ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு விமர்சிக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. கண்டிப்பா, அதற்கு நீங்க கேள்வி கேளுங்க, அதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எடுங்க. அதற்காக அதாவது நீங்க நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல நம்ம என்ன சொல்றோம், இங்க தமிழகத்துல ஒரு கவர்னர் ஒரு எழுதி கொடுத்தா அவர் படிக்கல அப்படின்னா கண்டிப்பா படிச்சே ஆகணும்ன்றாங்க. இங்க திரௌபதி முர்மு மேடம் அவர்கள் பண்ணும்போது இல்ல அப்ப இங்க திரௌபதி முர்மு மேடம் படிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சும்மா பொய் சொல்றாங்க அப்படின்றாங்க.
அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ இங்க சொல்லலாம் இல்லீங்களா? இப்ப போய் சொல்றதுதான் உரையில் இடம்பெறவில்லைன்னு சொன்னாங்க. முதல்ல அந்த பிரச்சனையை வந்து ஏன் படிக்க கவர்னர் ஆர்.என். ரவி ஏன் படிக்க வேண்டியது இல்லைன்னு அந்த காரணத்தை சொன்னது யார்? அண்ணாமலையும் இங்க இருக்கக்கூடிய மாநில பாஜகவும் தானே. இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவர் எப்படி பொய் சொல்ல முடியும், அது படிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற வார்த்தையை சொன்னது வந்து அண்ணாமலையும் தமிழ்நாடு பாஜகவும் தானே. அப்ப அந்த ரூல் வந்து அங்க பொருந்தாதா? பிரதமர் மோடின்னு வரும்பொழுது, திரௌபதி முர்மு அவர்கள்னு வரும்பொழுது அது பொருந்தாதா? அங்க மட்டும் வந்து எழுதி கொடுத்ததை படிக்கலாம், இங்க மட்டும் வந்து உண்மையை பேசணுமா? இல்ல, எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துல இருக்கிற கவர்னர் உரை வந்து நான் கொடுத்தா நீங்க படிச்சே ஆகணும். ஆனா வந்து மேல இருக்கும்போது அங்க இருக்கிற ஆளுங்கட்சி திரௌபதி முர்மு மேடம் பிரசிடென்ட் அவர்கள் கொடுக்கும் போது இதை வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த விதத்தை எடுத்துக்க முடியும்? சோ நீங்க வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இருக்கு. இங்கேயும் அதிமுக அந்த விமர்சனத்தை வச்சாங்க, பாஜக விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் வைக்கிறது சரி. ஆனா நீங்க வந்து இங்க வந்து பண்ணுனது சரின்னு சொல்றீங்க இல்லையா? ஆளுநர் ரவி வந்து தவிர்த்துட்டு படிச்சது சரின்னு சொல்லும் பொழுது அங்க திரௌபதி முர்மு மட்டும் வந்து ஏன் வந்து அதுக்கு மட்டும் சப்ப கட்டுக்கிட்டீங்க? அப்போ தப்பக்கட்டு கட்டளை யாரும், அதாவது நீங்க சொல்லும் போது அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, அவங்க கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுங்க. திரௌபதி லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.